ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆன் அண்ட் ஆன் சோப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோப்பை பற்றி பார்ப்போம். நம்ம முன்னாடி எல்லாம் மஞ்சள் அரைச்சி தேய்ப்போம், வேப்பந்தலையை அரைச்சி தேய்ப்போம். தோலில் ஏதாவது அலர்ஜி வந்தால், சொறி சிரங்கு இது மாதிரி ஏதாவது வந்தால் வேப்பந்தலையோட கொழுந்தும் அதோட மஞ்சளும் சேர்த்து அரைச்சி போடுவோம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. சிக்கன் பாக்ஸ் வந்தால் கூட அதுதான் நமக்கு வைத்திய முறையாக இருந்தது. இப்போ அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நாட்டு வைத்தியம் சொன்னாலே பயந்துக்கிறாங்க, ஏதாவது ஆயிருமோ என்னமோன்னு ஒரு பயம். அப்படி இப்போ எதுவும் ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி ஏதாவது வந்தால் வேகமாக டாக்டர்கிட்ட போய் ஆயில்மெண்ட் வாங்கி தேய்ச்சிக்கிறாங்க. முன்னாடி நம்ம சோப்புக்கு பொதுவாக கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு இதெல்லாம் தேய்ச்சோம். நம்ம அம்மா நமக்கு அதான் செஞ்சாங்க. நானும் எங்கள் குழந்தைக்கும் கூட ஒரு வருஷம் வரைக்கும் அதுதான் தேய்ச்சேன். இப்போ அதெல்லாம் தேய்ங்க, நல்லாயிருக்கும், ஸ்கின் சாஃப்டாக இருக்கும், ஸ்கின்னில் அந்த அலர்ஜி வராதுன்னு சொன்னால் அதை தேய்க்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ மாடர்ன் உலகத்தில் வெவ்வேறு சோப்பு வாங்கி தேய்ச்சிக்கிறாங்க. அப்படி தான் நாங்களும் தேய்ச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு சோப்போட அறிமுகம் கிடச்சிது. அதுதான் ஆனண்டானோட 5 வகையான சோப்புகள். அதில் நீமு, இது நீம் சோப்பு. இது தேய்க்கும்போது நமக்கு தோலில் வர அலர்ஜி, பின்ன சொறி சிரங்கு புண்ணு ஏதாவது வரும்போது தேய்க்கலாம். இதோடு சேர்த்து மஞ்சள் ரெண்டும் தேய்க்கும்போது நமக்கு அந்த சொறி சிரங்கு எதுவும் வராமல் அந்த வர்றதுக்கான கிருமிகளையும் அழிச்சிடும். இது 2 சோப்பு நமக்கு கிருமி நாசினியாக பயன்படுது. இந்த 2 சோப்பு தேய்க்கும்போது தோலில் வர அலர்ஜி எதுவும் அதிகமாக வராது. அடுத்த சோப்பு சந்தனம் தேய்க்கும்போது நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கிது. முகம் சிகப்பழகாகவும் நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்ட்ராபெரி சோப்பு தேய்க்கும்போது ஸ்கின் ஒவ்வொருத்தருக்கு சருமம் ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்கும், ஆயில் ஸ்கின்னாக இருக்கும். அது இல்லாமல் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. எப்பவும் பிசுபிசுப்புனே இருக்குது. முகம் எப்படி சோப்பு போட்டு கழுவினாலும் உடம்புல குளித்தாலும் பிசுபிசு தன்மை இருந்துகிட்டே இருக்குது. அது இல்லாமல் இருக்குது. அது மாதிரி இதுவும் சாஃப்டாக இருக்கும் ஸ்கின். அடுத்து பப்பாளி சோப்பு. அது அங்கிட்டு இப்போ இல்லை. அந்த சோப்பு தேய்க்கும்போது நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். தோல் எல்லாத்துக்கும் நைஸாக இருக்கும். வயசு கம்மியாக இருக்கும்போது, வயசு கூடும்போது கொஞ்சம் கெட்டியாகும். அது இல்லாமல் கொஞ்சம் சருமம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பியூட்டி பார்லரிங் கூட பேசியில் செய்கிறாங்க, பப்பாளி பேசியில் தான். அது அதுக்குன்னா ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறதுக்கு வேண்டிதான். சீக்கிரமாக வயசானது ஒரு தோற்றத்தை காட்டணும். சின்ன வயசுலேயே ஒரு வயசானது ஒரு தோற்றம் வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் பேசியில் செய்கிறாங்க. அது மாதிரி நம்ம சோப்பு வீட்லேயே உபயோகிக்கலாம். இது நல்ல ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட்டு. இது நல்லா தேய்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. சொறி சிரங்கு, ஸ்கின் சாஃப்டாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு நல்ல மாற்றம் கிடச்சிது. இது சோப்பு பாத்திங் சோப். அதுதான் நாங்கள் வாங்கி தேய்க்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த சோப்பு அதிகம் இன்க்ரீடியன்ட்ஸ் அதிக மூலப்பொருள் அதிகமாக கெமிக்கல் இல்லாமல் சந்தனம், வேப்பிலை, மஞ்சள், ஸ்ட்ராபெரி, பப்பாயா இதோடு சேர்த்து கிளிசரின்னு ஒரு பொருளை சேர்த்திருக்காங்க. நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. இது பயன்படுத்தும்போது நமக்கு முன்னாடி காலத்தில் பாசிப்பயிறு தேய்ச்சி வந்த ஒரு ரிசல்ட்டும் எங்களுக்கு கிடச்சிது. எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அது மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.